அந்த 2 பேரும் சிப்ஸ் சாப்பிடும்போது முத்துக்கும் வேணுமான்னு கேட்பாங்க. அப்போ முத்து வேண்டாம் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ பேக்லேருந்து பீர் எடுத்து சரக்கு அடிக்கலான்னு பார்ப்பாங்க. அப்போ முத்துக்கும் வேணுமான்னு கேட்பாங்க. இதெல்லாம் இங்கே அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் சரக்குலாம் இங்கே அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா சொல்லுவார். ஆனால் அந்த பசங்க அப்பவும் கேட்காம பீர் பாட்டில் ஓப்பன் பண்ண போவாங்க. அப்போ முத்து வந்து காரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி போய் டக்குன்னு பிரேக் பிடிச்சி நிறுத்துவார். அப்போ அவங்க 2 பேரையும் வெளியே தள்ளி நீங்கள் கிளம்புங்க, இனிமேல் நான் உங்களை எங்கேயும் ட்ராப் பண்ண மாட்டேன், இந்த கார் வந்து எனக்கு ரொம்ப தெய்வம் மாதிரி, இதில் சரக்குலாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு காரை எடுக்கலான்னு போவார். அப்போ வந்து அந்த 2 பசங்க வந்து சிட்டிக்கு கால் பண்ணுறான், நம்ம யாருன்னு இவனுக்கு காமிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது முத்தை கேட்டு அப்படியே நின்றுடுவான். வாங்க சிட்டியோட ஆளா நீங்கள் அது முன்னாடி சொல்லியிருந்தா நான் அவங்களை எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு சிட்டியை தெரியுமா அந்த பசங்க கேட்பாங்க. ரொம்ப நல்லா தெரியும், அவர் தெரியாமல் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த 2 பசங்களையும் நானே உங்களோட இடத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவார். அவர் கூட்டிட்டு போகும்போது நீங்கள் இங்கே சரக்கு அடிக்க வேணாம், உங்களோட இடத்துக்கு கொண்டு வரலாம், அங்கே சரக்கு அடிங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போனால் அப்போ சிட்டி வந்து சத்யாவை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாரு. சத்யா வந்து ஏன் என்னை இப்படி வழிமறித்து கூட்டிகிட்டு வரீங்க, நான் இனிமேல் உங்கள் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு வந்து சிட்டி சொல்லுவார், இல்லை இனிமேல் நீ என் கூட தான் இருக்கணும், நீ வடிதறி வேலைலாம் பார்க்க தேவையில்ல, அக்கௌண்ட்ஸ் வேலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு சிட்டி வந்து இனிமேல் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு சத்யா வந்து இல்லை நான் இனி உங்க கூட இருக்க மாட்டேன், உங்க கூட இருந்தால் நான் ரொம்ப கெட்டு போயிடுவேன், நான் இனி படித்து ஒரு நாள் ஆஃபீஸராக போகணும், அதான் என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஆசை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு வந்து சிட்டி சொல்லுவார், நீ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் தருவாங்களோ அதை விட அதிகமாக நான் உங்களுக்கு தரேன், நீ என் கூட தான் இருக்கணும், உன்ன மாதிரி எனக்கு அக்கௌண்ட்ஸ் யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க, நீ வசூலாம் பண்ண தேவையில்ல, எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து அக்கௌண்ட்ஸ் பண்ண பாரு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு சத்யா வந்து இல்லை முடியாது, நான் இனி உங்க கூட சேரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு சத்யா சொல்லுவார், நீ படித்து முடிச்சு போனால் அதை விட என் கூட இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இல்லை நான் உங்களை இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது முத்துவும் உள்ளே வந்துடுவான். முத்து உள்ளே வந்து அந்த 2 பசங்களை உள்ளே தள்ளி விட்டு அவங்க 2 பேரையும் சிட்டி முன்னாடியே அடிப்பான். அப்போ சத்யா இருக்கிறதையும் பார்ப்பான். ஏன் சத்யா நீ இங்கே என்ன பண்ணுற, மறுபடியும் கூட சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்பான். இல்லை மாமா, நான் காலேஜ் போகும்போது என்னை வழி படித்து கூட்டின்னு வந்துட்டாங்க அப்படின்னு சத்யா சொல்லுவான். சத்யா வந்து முத்துக்கிட்ட இவன் வந்து என்னை அவங்க கூடயே சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் மாமா, நான் அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி முத்து கேட்பான். இல்லை என்னால் முடியாது, நான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லுவான். அப்போ சத்யா சொல்லுவான், இவர் என்னை எக்ஸாம் எழுத விட மாட்டாரா மாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்லுவான். முத்து வந்து அதுக்கு சிரிச்சுட்டு, நீ என்ன பிரின்சிபலா இவனை எக்ஸாம் விட மாட்டேன்னு சொல்கிறேன், என் பொண்டாட்டிக்கு நான் ரொம்ப சத்தியம் பண்ணியிருக்கேன், இனி எந்த அடிதடிக்கும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால உன்னை சும்மா விடுறேன், இல்லைனா உன்னை ஒரு வழி பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு சிட்டி வந்து உன்னால் என்னமோ பண்ண முடியாது, என்னை சுற்றி பாரு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்ப்பான். அப்போ முத்து பார்க்கும்போது எல்லாம் அடியாளங்களாம் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அப்போ வந்து முத்து வந்து சொல்லுவான், இனிமேல் என் குடும்பத்து மேலே வந்து தலையிடாத, அப்படி தலையிட்டேன்னா நான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ சிட்டி சொல்லுவான், சத்யா நீ இவன் கூட போனால் உருப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இவனை எவ்வளோ பெரிய ஆளாகணும்னு எனக்கு தெரியும், இவன் படித்து முடிச்சு பெரிய ஆளாவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை கூட்டிகிட்டு போயிடுவான். அப்போது ராகினி வந்து வீட்டில் கிச்சனில் சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்போது மீனா வந்து கேட்பாங்க, நீங்கள் ஏன் ராகினி சமைக்கிறீங்க, உங்களுக்கு தான் சமைக்க தெரியாதுல்ல, நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரோகிணி வந்து இல்லை அத்தை என்ன தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஸ்ருதியும் வந்து சிரிப்பா. ரோகிணி கேட்பா, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்பான். இனிமேல் உங்களோட மினிஸ்டர் பதவி பறி போயிடுச்சு போல் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு ரோகிணி ரொம்ப முறைப்பான். இந்த விதின்றதை விதி பார்த்தீங்களா, உங்கள் மாமா வந்து நம்ம மண்டபத்தில் இருக்க நம்ம யார் கண்ணையும் படாமல் முத்திக்கிற மாதிரி இருக்காரு அப்படின்னு ஸ்ருதி சொல்லுவான். ஆன்ட்டி உங்களை கிச்சன் பக்கமே போகாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்களா நீங்களே சமைக்கிற மாதிரியும் ஆயிடுச்சு, மீனாவை தான் வேலைக்காரியாக பார்ப்பாங்க, இப்போ வந்து மீனாவை எதுவும் சொல்லாமல் உங்களை சமைக்க விட சொல்லிட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லுவான். அப்போ ரோகிணி வந்து முறைப்பான்.